ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் ஆன்லைன் வெப்சைட்ல எப்படி சிறப்பு பூஜைகள் அர்ச்சனைகளுக்கு நம்ம ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணலாம், அன்னதானத்துக்கு எப்படி ஆன்லைன்லயே டொனேட் பண்ணலாம், நம்ம கோவில் பிரசாதங்கள் ஆன்லைன்லயே எப்படி புக் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சுக்கலாம், இந்த ப்ரோசஸ் எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் தேவஸ்தானம் வெப்சைட்குள்ள போயிட்டு எப்படி நான் சொன்ன சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அதுக்கப்புறம் ஆன்லைன் டொனேஷன்ஸு, அதுக்கப்புறம் பிரசாதங்கள் எல்லாம் எப்படி ஆன்லைன்லயே நம்ம புக் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள்ல திருவனந்தபுரம் டெம்பிள் ஆன்லைன் புக்கிங் அல்லது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எப்படி கிளிக் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வர்ற வெப்சைட்டே ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் வெப்சைட்டோட ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட்டா தாங்க இருக்கும், தேவஸ்தானத்தோட வெப்சைட்டு. ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள்னு இருக்கு, spst.in அப்படின்னு இருக்கும். ஸ்ரீ பத்மநாப சுவாமி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் டெம்பிள் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் .in இருக்கும். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், இதுக்குள்ள போய்க்கலாம் நாம. ஸோ கோவில் வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஹோம் பேஜில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட் இருக்கும், அதோட மலையாளம் கேலண்டரில் இருக்கிற டேட்டும் இருக்கும். இது தனு மாதம் அவங்களுக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் டே புக்கிங், மல்டிபிள் டே வழிபாடு, காணிக்கா தான் நம்ம ஆன்லைன்லேயே டொனேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு நம்ம உள்ளே போகிற டேபு. அதுக்கப்புறம் டுடேஸ் வழிபாடு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில்ல என்னென்ன அர்ச்சனை எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா புருஷ சூக்த அர்ச்சனா, அன்னதானம், வித்யா ராஜகோபால் அர்ச்சனா. ஸோ இந்த மாதிரி நிறைய அர்ச்சனைகள் இருக்குங்க. நிறைய சான்ஸ்கிரிட்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆப்வியஸ்லி நம்ம கேரளா கோவில்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையாளம் சமஸ்கிருதம் கலந்துதான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் மாதிரி தமிழ் நேம்ல இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதர்சன அர்ச்சனா, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அர்ச்சனைகள்ங்க. நம்ம பத்மநாப சுவாமி கோவில்ல பண்ணக்கூடிய அர்ச்சனைகள் இங்க பாருங்க, லக்ஷ்மி நாராயண மந்திர அர்ச்சனா, அதுக்கப்புறம் சம்வாத சூக்தம். இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலா எனக்கு தெரியாது, பட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்காக உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சமூர்த்தம், நெய் பாயசம், ஸோ அபிஷேகங்களும் பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா நம்ம கோவில் இருக்கிற பிரசாதங்கள் இருக்கு இல்லையா, கோவில் பிரசாதங்களையும் நாம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க நெய் பாயசம் ரேட்டும் உங்களுக்கு சைட்லயே கொடுத்துருக்காங்க. இடிச்சு பிழிஞ்ச பாயசம், கேரளா கோவில்கள் இருக்கிற பாயசங்கள், அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள், அதுக்கப்புறம் மற்ற பிரசாதங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நம்ம ஐயப்பன் கோவில் அரவண பாயாசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு டைம் கூட எல்லாரும் அதை எடுத்துக்காம இருந்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பக்தி பரவசத்தோட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு அருளோட நமக்கு டேஸ்ட் ரொம்பவே செம்மையா இருக்கும். ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. துள பாயாசம், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல, ஸோ தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ய சூக்தம், அதுக்கப்புறம் மெனி துள பாயசம், எவ்வளவு டிஃப்ரெண்டான பாயசங்கள் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கு போடுறதுக்கு கூட நீங்க ஆன்லைன்லயே டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அஷ்டோத்தர அர்ச்சனா, நிர்மல்யம் டு உச்ச பூஜா, ஹாஃப் டே பூஜா. ஸோ ஒரு நாள் காலையில இருந்து உச்சி பூஜை வரைக்கும் நீங்க பூஜை செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பூஜைக்கு தேவையான பூக்கள்,
பிரசாதங்கள் ரெடி பண்றது, நைவேத்தியங்கள் ரெடி பண்றது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த அமௌண்ட்டுங்க இது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீர அபிஷேகம். ஷீரா அப்படின்னா பாலோ நெய்யோன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. இது வந்து பாலோ நெய்யோட சான்ஸ்கிரிட் நேம் தான் ஷீரா அப்படின்னு, ஷீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷீர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க, பாலா நெய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அபிஷேகங்களுக்கான டிக்கெட்ஸும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகசிரநாம அர்ச்சனா, வேத மந்திர அர்ச்சனா, சந்தான கோபால அர்ச்சனா, பூஷூக்த அர்ச்சனா. ஸோ இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நட்சத்திரங்கள் லக்னங்கள் எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த போல சில ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த அர்ச்சனை பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கரெக்டா என்ன அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. அது போக பாத்தீங்கன்னா உதயஸ்தமன பூஜா, அதாவது ஈவினிங் பூஜா, உதய அஸ்தமனா, ஈவினிங் அண்ட் காலையில உதயத்திலையும் அஸ்தமனத்திலையும் பூஜை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பூஜைக்கான அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு திருமதுரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டா என்னன்னு தெரியல. இதுவும் ஐ திங்க் அபிஷேகம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கோவில் பிரசாதத்துல ஒரு பிரசாதம் நினைக்கிறேன். ஏன்னா திருமதுரம்னாவே அது அது வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு நேம் தான் வருது, அதனால சொல்றேன். இங்கேயும் வந்து அரவண பாயாசம் இருக்குங்க. நம்ம ஐயப்பன் கோவில்ல, சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இருக்கிற மாதிரியே அரவண பாயாசம் இருக்கு. அதுக்கப்புறம் சோறுன்னு அப்படின்னா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாதம் ஊட்டுவாங்க இல்லையா, சோறு ஊட்டுவாங்க இல்லையா, கோவில்ல வச்சுதான் ஊட்டுவாங்க. அது கேரளா கோவில்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. நம்ம ஊர்ல வந்து மோஸ்ட்லி வீட்லயே அந்த விசேஷம் பண்ணிடுவாங்க. பட் கேரளால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கோவில்கள்ல தான் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பத்மநாப சுவாமி கோவில், அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் கோவில், இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா நடக்கும். ஸோ இது பார்த்து சோட்டானிக்கரை அம்மன் கோவில், இங்கெல்லாம் வந்து சோறுன்னு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது வந்து குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சோறு ஊட்டுற விழாக்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது கேரளால. ஸோ இன்கேஸ் நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சோறுன்னு பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் மெனித்துள பாயாசம்னு இருக்கு. இதுவே நிறைய இருக்கு. ஐ திங்க் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன்னியப்பம், அவல், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸ்வர்ண தர்ஷன். ஸோ தர்ஷனத்துக்கும் நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. இது அவ்வளவு ரொம்ப முக்கியமான தர்ஷனமா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற மக்கள் இந்த ஸ்வர்ண தர்ஷனத்தோட விசேஷங்கள் பத்தி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌஷாலா டொனேஷன், பானகம், டிஃப்ரெண்ட் அர்ச்சனாஸ் இருக்கு. தன்வந்திரி அர்ச்சனா, தன்வந்திரி நம்ம தேவர்களுக்கான டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகுக்கப்பு பத்மநாப சுவாமிக்கு 12 துள பாயாசம், டொனேஷன் ஃபார் சோலார் சிஸ்டம், பால் பாயாசம், லிட்டர் கணக்கில் இருக்குங்க. வலிய அலங்காரம். ஓகே, வலிய அலங்காரம்னா பெரிய அலங்காரம், வலியனா பெரிய மலையாளத்துல. ஸோ வலிய அலங்காரம், அலங்காரத்துக்கான டிக்கெட்ஸ் இத்தனைனா வந்து நீங்க ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரத்துல நீங்க போறீங்க, அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், அல்லது சிறப்பு என்ன சொல்றது பார்க்கணும், சுவாமியை பார்க்கறதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்க இதுல என்ன வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு புக் பண்ண வேண்டியதுதான். சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் முதற்கொண்டு இருக்குங்க. ஜென்ரலி பாத்தீங்கன்னா கேரளா கோவில்கள்ல முக்கியமான சபரிமலை கோவில் மாதிரி இருக்கிற கோவில்கள்ல தரிசனத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. பட் மற்ற கோவில்கள் எல்லாம் வந்து ஜென்ரல் எல்லாரும் ஒரே மாதிரி போகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. குருவாயூரப்பன் கோவில்ல கூட தரிசன டிக்கெட்ஸ் இருக்கு. பட் இங்க வந்து ஜென்ரல் சிறப்பு தரிசனத்துக்கான ஆப்ஷன்ஸ் எங்கேயும் நான் பார்க்க முடியல. இங்க ஸ்வர்ண தர்ஷனம் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும்தான் வந்து
ஸ்பெஷலா குடுத்துருக்காங்க. ஸோ இத பத்தி எனக்கு அவ்வளவா நெறைய டீட்டெயில்ஸ் தெரியல. இன்கேஸ் தெரிஞ்சுச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போடுறேன். ஆன்லைன்ல அவைலபிளா இருந்துச்சு, இல்ல யார் மூலமாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா. ஸோ இப்போ நாம என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இன்கேஸ் வந்து நம்ம கோவில் போறோம், ஸ்வர்ண தரிசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு அர்ச்சனை பண்ணணும், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் ஏதாவது நம்ம பிரசாதம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கார்ட்டுக்கு போயிடும். நம்ம இப்போ ஜென்ரலா ஏதாவது ஒரு வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா கார்ட்ல போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல கூட வந்து நீங்க 2-3 பொருட்கள் அட் அ டைம்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கார்ட்ல போட்டு அதுக்கப்புறம் டோட்டலா நீங்க பே பண்ணுவீங்க தெரியுமா? அதே மாதிரி தாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இங்க பாருங்க, நாம என்னென்னலாம் ஒரு பிரசாதம் வாங்குறதுக்காக நாம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுக்த அர்ச்சனை, ஒரு அர்ச்சனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு தரிசனத்துக்கு நாம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டர் யுவர் நேம் அண்ட் ஸ்டார் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நேம் கொடுத்துக்கலாம் நாம. ஸோ டிஃப்ரெண்ட் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தர் வந்து தர்ஷனத்துக்கு வேணும்னா நாம ஒரே தரிசனத்தை இன்னொரு டைம் செலக்ட் பண்ணிக்கணுங்க. ஆட் மோர் கொடுத்துட்டு, இன்கேஸ் நீங்க வந்து ஃபேமிலியில ஒரு 3 பேர் 4 பேர் போறீங்கன்னா அடிஷ்னலா நம்ம ஆட் மோர் கொடுத்துட்டு இன்னொரு தரிசனம் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்படிதான் வந்து மல்டிபிள் பர்சன்ஸ்க்கு நாம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணணும். ஸோ அது நீங்க பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாம நேம் அண்ட் நட்சத்திரம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ச்சனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஜென்ரலா வந்து நேம் அண்ட் நட்சத்திரம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஸோ அந்த ப்ராசஸை வந்து ஆன்லைன்லயே கேட்டுக்கிறாங்க. இன்கேஸ் நீங்க வந்து நேர்ல போக முடியாட்டி கூட இந்த டேட்ல வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேர் அண்ட் நட்சத்திரத்தை சொல்லி சுவாமி முன்னாடி அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இங்க வந்து குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து எடிட்டபிள். ஓகேவா? ஸோ இதுல வந்து இன்கேஸ் நீங்க வந்து ரெண்டு பேர் போறீங்க, 2 டிக்கெட். ஸோ நான் 2 டைம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படியே செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அல்லது இங்க ஒரு 2 பேர் 3 பேர் நீங்க போறீங்க அப்படின்னா இங்க நீங்க அடிஷ்னலா போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்படி நாம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பிரசாதம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறனால இங்க பிரசாதம் வந்து எப்படி நீங்க வாங்கிக்க போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வாங்கிப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்ட் ஃப்ரம் டெம்பிள் இருக்கு. அதாவது நீங்க நேர்ல போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம நேர்ல போறோம், தரிசனம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், பிரசாதம் வாங்குறோம் அப்படின்னுங்கிற போது நீங்க கலெக்ட் ஃப்ரம் டெம்பிளே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் டு டிவோட்டிஸ், அதாவது கோவில்ல நீங்க போகல அல்லது நீங்க போறீங்க, 2 மாதிரியா இருந்தாலும், பட் ஆனா உங்களுக்கு வேணா பிரசாதத்தை வந்து டிவோட்டிஸ்க்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லப்பா நான் கோவில் போகல, பட் ஆனா பிரசாதம் மட்டும் கோவில்ல இருந்து வாங்கி அப்படின்னா பை போஸ்ட் ஆர் பை கொரியர் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இங்க நீங்க பை போஸ்ட் கொரியர் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இந்த டீடைல்ஸ் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் தேவஸ்தானம் ட்ரஸ்ட் வெப்சைட்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது அர்ச்சனை பண்ணணும் இல்லை டொனேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மோர் கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் நாம ஒரு டைம் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் செலக்ட் பண்ணியாச்சு, என்ன டேட்ல போகணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் நாம டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா இதை எடிட் பண்றது கஷ்டங்க. அதனால எடிட் பண்றது கஷ்டங்கிறத விட அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும். மேபி கோவிலுக்கு டைரக்டா கால் பண்ணி நம்ம எடிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை மேபி கோவில்
ரூல்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, நம்ம ஒன்ஸ் புக் பண்ணது தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஒரு நிமிஷம் நீங்க பேமெண்ட் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டான டேட், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் விட டேட் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நாம ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ பேமெண்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதர் கோவில் வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்க சொல்லும். ஓகேவா? அந்த ஆப்ஷனும் இருக்கு. அல்ல கண்டினியூஸ் கெஸ்ட்னு இருக்கு. நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா, எப்போது தான் கோவிலுக்கு போறேன், நான் கெஸ்ட்லயே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டினியூஸ் கெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு, பாத்துக்கோங்க. நீங்க கிரியேட் லாகின் கொடுத்துட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது கண்டினியூஸ் கெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நாம கண்டினியூஸ் கெஸ்ட்னே கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூஸ் கெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க எதுக்குப்பா பில்லிங் அட்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பிரசாதம்லாம் செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்கேஸ் நாம வந்து கோவில்ல போகல, பட் ஆனா நாம வந்து வீட்டுக்கு வரவழைச்சுக்கிறோம் அப்படின்னா இங்க பாருங்க, நேமு, இமெயில் அட்ரஸ், பில்டிங் நேம், ஸ்ட்ரீட் நேம், எந்த ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், பின்கோட், இதெல்லாம் நீங்க பக்காவா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இங்க வந்து ரிவ்யூ யுவர் ஆர்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ ரிவ்யூ ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் செலக்ட் பண்ண டீடைல்ஸ் இருக்கு இல்லையா? அபிஷேகம், அர்ச்சனை, அதுக்கப்புறம் தர்ஷனம், ஸோ இதெல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பை கிளிக்கிங் மேக் பேமெண்ட் பட்டன் யூஆர் அக்ரிங் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வேணும்னா படிச்சுங்க. ஜென்ரலாக இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ப்ராப்பராக நேம், பின்கோட், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும், இந்த டைமில் இருக்கணும், அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு தான் வந்து அதை எலிஜிபிள் ஆகும், இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இல்லப்பா எனக்கு மறுபடியும் ரீபிளான் பண்ணணும் அப்படின்னா ரீபிளான் யுவர் ஆர்டர், இங்கிருந்தும் நீங்க பேக் போயிட்டு ரீபிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூசர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசருக்கு ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நேம், டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துக்குங்க. ஏன்னா மொபைல் நம்பர், பின்கோடு, அட்ரஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தா தான் இன்கேஸ் கொரியர் வரும்போது கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் கவனம் எடுத்து கரெக்டாக கொடுத்துருங்க. பின்கோடும் அதே மாதிரி தான். நீங்கள் போஸ்ட்டில், கவர்மெண்ட் இந்தியா போஸ்ட்டில் வரதுனாலும் சரி, ப்ரைவேட் குரியரில் வரதுனாலும் சரி, பின்கோட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அட்ரஸ் மெயினாக அவங்க பார்க்குறதே வந்து நீங்கள் நிறையா குரியர் பண்ணியிருப்பீங்க, பின்கோடு தான் வந்து பெருசாக எழுதுவாங்க நம்ம அட்ரஸை விட. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட பிரசாதம் எல்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்றதுக்கான ரெசிப்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட்ல வருமா என்னன்னு தெரியல, பட் ஆன்லைன்ல நீங்க மொபைல் நம்பர் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ ஆன்லைன்ல நாம எப்போ என்ன பண்ணாலுமே இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டா நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா நமக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் வரும் இல்லையா? மொபைல் டிக்கெட்ஸ் நம்ம இன்கேஸ் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம மொபைல் டிக்கெட் காமிச்சிட்டே நீங்க தரிசனத்துக்கு போயிடலாம். பிரசாதம் அங்கேயே வந்து நீங்க இந்த டிக்கெட் காமிச்சு வாங்கிடலாம். அர்ச்சனைக்கும் வந்து நீங்க இது காமிச்சா போதும், நீங்க டிக்கெட் கவுண்டர்ஸ்ல நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம பத்மநாப சுவாமி கோவில் தேவஸ்தானம் ட்ரஸ்ட்ல நம்ம பிலிகிரிம்ஸ் பக்தர்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் பேமெண்ட் மாதிரியுமே உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்டு, கார்டு பேமெண்ட்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த ஆப்ஷன், நெட் பேங்கிங், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கம்ஃபர்டபுளோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து நாம் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு, தரிசனத்துக்கு, அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுற ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் தேவஸ்தானம் ட்ரஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு எப்படி வந்து ஆன்லைன்லேயே வந்து அர்ச்சனைகளுக்கு, சிறப்பு பூஜைகளுக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி வந்து அன்னதானத்துக்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரலா நீங்க டொனேட் பண்ணணும்னாலும் கோவிலுக்கு எப்படி வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்.
நம்ம கோவில் பிரசாதங்கள் வந்து எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணி வீட்டுக்கு கொரியர் வர வச்சுக்கலாம் அப்படி அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து டீடைல்டா பார்த்தோம். சோ நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம பத்மநாப சுவாமி கோவில் போறவங்களுக்கும் சரி, அல்லது பத்மநாப சுவாமி கோவில் பக்தர்களுக்கு எப்படி வந்து பிரசாதங்கள் வீட்டுக்கு வரவழைச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers. See you again.